ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜு குட்டி சேனல். இன்றைக்கி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லணும் இல்லையா? பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். நினச்ச நேரத்தில் நமக்கு முறுக்கு ரெடி ஆயிரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக்கிக்கலாம், மாவாக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு நான் 1.5 கப் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இப்போ இது கூடவே சீரகத்தை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து ஜம்முன்னு இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெதுன்னு இருக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு 1.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து முறுக்கு அச்சு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த மாடல் முறுக்கு வச்சுருக்கு. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணோம், இல்லைனா க்ளோஸ் ஆகாதா? ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு. நான் வந்து முள்ளு முறுக்கு போடுவோம் இல்லையா, அதாவது ஸ்டார் வச்சு அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தட்லேயே நம்ம வந்து ரவுண்டு முறுக்கு போடுவோம் இல்லையா, அதாவது 5 கன்று இருக்கும் இல்லையா, அது வச்சு கரண்டியில் ரவுண்ட் போட்டு கூட எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா முறை வருது. நம்ம போட்டோன்னே இப்படி தான் இருக்கும். நம்ம வெந்துருச்சுன்னு பார்க்கறதுக்கு வந்து இந்த முறையெல்லாம் அடங்கிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், முறை அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே சேர்த்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் முறுக்கு. நமக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.